இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது என்னோட படிப்பும் இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்து சம்பாதிச்ச என்னோட காசும் தான். இதையெல்லாம் வச்சுதான் நான் இப்போ கஸ்தூரியை காப்பாற்றணும். அந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷனுக்கு அவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. இவ்வளவும் போனா போகட்டும்னு இருக்கிற எனக்கு கார் தான் பெருசுன்னு நான் நினப்பேனா என்ன? எனக்கு நான் சம்பாதிச்சு வாங்கின என்னோட பைக் இருக்கு, அதுலேயே நான் ரிசப்ஷனுக்கு கிளம்பிக்கிறேன். நடுவா வரேன்டா. சரிடா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வர்றேன். ம். என்ன பேன்னு நிக்கிற? உன் இஷ்டப்படி என் தம்பியை ஆட்டி வைக்கலாம், இவனை வச்சு உன் தம்பியை ஆட்டி வைக்கலாம்னு நினைச்சியா? அதெல்லாம் நடக்காது ஷாலினி. ஏற்கனவே இவன் குடுமி உன் தம்பி கையில தான் இருக்கு. இத பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அங்க இருந்து கிளம்பி வந்தேன். சொல்லிக்கிட்டே இருந்தேன் லேடி, ஆளுங்களோட கூட மாட இருன்னு. உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன உன் தம்பி மேல திடீர்னு உனக்கு அவ்வளவு பார்க்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப என்ன, இவனை வச்சு உன் தம்பி ஆட்டி வைக்கலான்னு பார்த்தேல, இவன் கலந்துக்கிட்டு போயிட்டான். நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மைனி, நான் ரெடி. இவ எதுக்கு இங்க இருக்கா? காயத்ரி, நீ என்ன நேரத்துல இங்க இருக்க? மைனி தானே இங்க வர சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் இப்பதான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியா? இங்க வா. ஆமா, நீயும் இவளும் என்ன ஒரே சாரி கட்டியிருக்கீங்க? ஷாலினி, உன் தம்பி வீட்டுல உனக்கு எடுத்து கொடுத்த சாரி இது இல்லையே. ஆமா, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒரே சாரி கட்டியிருக்கீங்க? காயத்ரி, என்னடா? நான் சுடிதார் தானே போட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் மைனி தான் இந்த சாரியை கொடுத்து இதை கட்ட சொன்னாங்க. ஷாலினி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் தம்பி எடுத்து கொடுத்த சாரி எங்க? அதை நான் கட்ட போறதில்ல. நடுவா, என்னடா நீ என்ன கிளம்பலையா? என் பைக் டயர் பஞ்சர் ஆயிருக்குடா. டயர் பஞ்சர் ஆயிருக்கா? ஷாலினி, என்ன பண்ண? ஆமா, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? உங்க தம்பியோட குடுமி என் தம்பி கையில இருக்குங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என் தம்பி பேசுறதுக்கு கூப்பிட்டதா சொல்லி உங்க தம்பி கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அரவிந்தனை சரி கட்டி இந்த ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்தையும் தலைகீழ புரட்டி போட்டிருக்கான் என் தம்பி. இதுக்கு நடுவுல உங்க பெரியண்ணன் வேற சிக்கியிருக்காரு. அரவிந்தனை சரி கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவனோட அக்கா எனக்கு தெரியாதா? அப்போ என் தம்பி என்ன செஞ்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? அவன் கூட பிறந்தவளுக்கு, அவனுக்கு முன்னாடி பிறந்தவளுக்கு. ஆனா அவ்வளவும் தெரிஞ்ச எனக்கு இவரை எப்படி என் தம்பி மன்னிச்சான்னு தான் தெரியல. அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன். இதோ அவர் வாயாலே சொல்லிட்டாரு. என்ன குழந்தனாரே? மைனி, அப்போ என் பைக் டயரை நீங்க தான் பஞ்சர் பண்ணீங்களா? எஸ். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரிசப்ஷனுக்கு நீங்க போக கூடாது, நான் சொல்லாம. உள்ள வாங்க. ஷாலினி, சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மைனி, ஏற்கனவே அந்த வீட்ல எனக்கு இருக்கிற கெட்ட பேர் பத்தாதா? நீங்க வேற புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணிடாதீங்க மைனி. என்னடா நடந்திருக்கும்னு யோசிச்சேன். என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பாருங்க. இவளை எதுக்கு இப்ப இங்க வர வச்சிருக்க? இவளை பார்த்தாலே மாப்பிள்ள டென்ஷன் ஆவாரு. அதுவும் உன் கூட சேர்த்து பார்த்தா எவ்வளவு டென்ஷன் ஆவாரு. அதுக்கு தான் இவளை என் கூட வச்சிருக்கேன். இருங்க. ஷாலினி, இப்ப உன்னால என் மரியாதையும் சேர்ந்து கிட போகுது. இப்ப யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? வேற யாருக்கு? என் கூட பிறந்தவனுக்கு தான். ஹலோ தம்பி. என்ன? ரிசப்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களாடா? வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டியா? அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டியா? இன்னும் தாத்தா, பாட்டி எல்லாரும் இருந்தாங்களே. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. என் தம்பின்னா தம்பி தான். கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். விஷயத்த சொல்லுன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, என் குழந்தைனார என்னமோ நீ மிரட்டி இந்த வீட்டு பங்கை எழுதி வாங்கியிருக்கியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் பங்கை நான் எழுதி வாங்கல. தம்பி, நீயே பெரிய சொத்துக்காரன், உனக்கு எதுக்குடா இந்த வீட்டோட பங்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அதை மட்டும் சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மாதான். காயத்ரி இங்கே என் பக்கத்தில் தான் நிற்கிறா. கொழுந்தனாரும் இன்னும் ரிசப்ஷனுக்கு கிளம்பல. அரவிந்தன் கார் அனுப்பியும் அதுலெல்லாம் நான் போக மாட்டேன்னு ஒரே அடம். நான் என் பைக்கில் தான் போவேன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா பைக் டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. நடுவா, நான் ஒரு கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்டா. இரு. இப்போ நீ எதுக்கு இந்த வெள்ளத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எனக்கும் உனக்கும் இருக்கிற சண்டை உன் வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறியா? அப்படியே சண்டைக்கான காரணமும் என்னன்னு சொல்லிடட்டுமா? சொன்னா நீ தான் அசிங்கப்பட்டு போவ. அது பரவாயில்ல, போயிட்டு போகுது. என் தம்பிக்காக அந்த அளவு கூட நான் பண்ண மாட்டேனா என்ன?
ஆனா உன் மனசு என்னன்னு உனக்கே புரியணும்ல. என்ன உளர்ற? நான் மண்டபத்துக்கு இப்ப வரும்போது அது தன்னால தெரிஞ்சிட போகுது. நீ என்னமோ பண்ணு, உன்னால ஒன்னும் கலட்ட முடியாதுன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப எதுக்கு கால் பண்ணேன்னு மட்டும் சொல்லு. நான் சொன்னதுக்காக அரவிந்தன் கிட்ட சொல்லி வண்டி அனுப்ப சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வண்டியில தான் இப்ப நாங்க வரப்போறோம். அதை உனக்கு சொல்றதுக்காகத்தான் கால் பண்ணேன். வச்சிடுறேன், மீதிய மண்டபத்துக்கு வந்து பேசிக்கலாம். வச்சு தொலை. சரி, அப்பல இருந்து வந்துடுறேன். போலாமா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஷாலினி? இப்போ எதுக்கு இவனோட பைக் டயரை பஞ்சர் பண்ணி விட்ட? நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணுங்கிறது உங்க தம்பிக்கு தெரிய வேண்டாமா? அதான் நான் காரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என் தம்பிக்கிட்ட சொல்லி. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பைக்கில் கிளம்பி போனா இவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இவ்வளோ நேரம் என்ன வாசலில் நின்றுக்கிட்டு கார் வருமானு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னு நினச்சிங்களா? என்ன முன்ன பின்ன காரில் போய் பழக்கம் இல்லாதவளா நான்? சரி, கிளம்பலாமா? ரிசப்ஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் ஒன்று. ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கும். அதிலெல்லாம் நான் ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். ஏன்னா நடக்க போகிறது உங்கள் தம்பியோட ரிசப்ஷன் மட்டும் இல்லை, என்னோட தம்பி என் செல்லக்குட்டியோட ரிசப்ஷனும் தானே. அந்த நினைப்பு உனக்கு இருந்தா சரி. அதெல்லாம் எனக்கு இருக்கு. மைனி, என்ன காயத்ரி, உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அண்ணன் வேற உங்களை ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அண்ணே என்னாச்சு? இவளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்கு, மாப்பிள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. மைனி, என்ன மைனி? அது ஒரு சின்ன சண்டை, செல்ல சண்டை, உரிமை போராட்டம். அது அது இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு உங்கள் தம்பிக்கிட்ட எப்படி வேணாலும் சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீங்கள் என்னமோ என்னைய வச்சு சண்டை போடுற மாதிரி தெரியுது. என்ன மைனி சிரிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மதினி, நீங்கள் வீட்டில் பொம்பளையால் யாரும் எனக்கு துணைக்கு இல்லை, வந்து கூட மாட இருன்னு கூப்பிட்டதுனால தான் இங்கே வந்து கொண்டு வந்து விட சொன்னேன் அம்மா அப்பாவை. இல்லைன்னா நான் நேரம் அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். போகலாமா? போகலாம் மதினி. உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். என்னைய வச்சு நீங்கள் மாமா கிட்ட சண்டை போடுறதா இருந்தால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன சண்டை, என்ன விஷயம்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்கள் சண்டைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாதீங்க மைனி. ஏற்கனவே அறியாமல் புரியாமல் வயசு கோளாறுல பண்ணக்கூடாத பெரிய தப்பை பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கூட கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதுக்கும் மேலே என்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை அவங்க தாங்கிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கஷ்டப்படுறத பார்க்குற சக்தி எனக்கு இல்லை மைனி. ஒரு பொண்ணு தப்பு பண்ணா முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அது தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் என் பெரியண்ணே எனக்கு கொம்பு சேவி விட்டு நான் பண்ணுறது தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சின்னண்ணே தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கிடலை. நடுவனும் சொல்லி பார்த்தான். அதுக்கப்புறம் மாமா கிட்ட தான் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருந்ததும் எல்லாருமா சேர்ந்து என்னை திட்டுனீங்க, அடிச்சிங்க. அப்போல்லாம் நான் பண்ணுறதே சரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேனே தவிர நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியலை. ஆனால் எப்போ மாமா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரோ, அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நான் மாறலைன்னா நான்லாம் ஒரு பொண்ணே கிடையாது மதினி. இப்போ எங்கள் அப்பாவை நிமிர்ந்து பார்க்கறதுக்கே எனக்கு கூசுது. இப்படி ஒரு வார்த்தையை எங்கள் அப்பாவை நான் கேட்க வச்சுட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது ஏன்டா உயிரோட இருக்கோன்னு கூட தோணுது. இருந்தாலும் அதை நான் பண்ணின தப்புக்கு தண்டனையாக தான் நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நினப்பெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான். ஆனால் நீங்கள் என்ன வச்சு ஏதோ மாமா கிட்ட சண்டை போட போகிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் உங்கள் சண்டைக்கு என்ன யூஸ் பண்ணி மறுபடியும் எங்கள் அப்பா அம்மாவை என்னை கஷ்டப்படுத்த வச்சிடாதீங்க மதினி. இப்போ மண்டபத்துக்கு போய் அக்கா முகத்தையும் மாமா முகத்தையுமே எப்படி நிமிர்ந்து பார்க்க போகிறேன்னு தெரியலை. இருந்தாலும் அவங்க கூப்பிட்ருக்காங்க எங்களையும் மதிச்சு. அந்த மரியாதைக்காகத்தான் இப்போ நாங்கள் போகிறோம். நீங்கள் வேற எதுவும் ஏடா கூடமா பண்ணிடாதீங்க மதினி. இந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவாவது உனக்கு இருக்காடி? பைத்தியம் பிடிச்ச ராட்சசி மாதிரி நடந்துகிட்டு இருக்க. உனக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் காயத்ரி. நீ என்னை நம்பி வரலாம், வா. அப்படின்னா சரி மைனி, போகலாம். சரி, போய் காரில் ஏறுப்போம். என்னே? வாடா போலாம். சின்னவனே, நீயும் கார்லயே வா. அவங்க கார் அனுப்புனதுக்கு அப்புறம் அதில் போகாட்டி மரியாதையா இருக்காது. வா. மாப்பிள்ள தப்பா எதுவும் நினைக்க மாட்டாருன்னா சரிதான். ஒன்றும் நினைக்க மாட்டார். வா போலாம். போய் காரில் ஏறு. நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வரேன். சரி. ஏம்மா,
உனக்கும் உன் தம்பிக்கும் எதுவும் சண்டையாம்மா? ஏன் ஏன் கேட்குறீங்க? இல்லம்மா, நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எனக்கும் என் தம்பிக்கும் நடுவில் 1000 இருக்கும். அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இல்ல, நீ என் முன்னாடி வச்சு பேசுனதுனால கேக்குறேன். ஏம்மா, அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? இல்ல, மலர் பேர்ல இருக்கிற கடை பத்திரத்தை திருப்புறதுக்கு உன் தம்பி கிட்ட ஒரு 35 லட்சம் ரூபா கொடுத்தேம்மா. இப்ப அந்த பணமும் போச்சு, கடை பத்திரமும் போச்சு. பத்தாக்குறைக்கு நான் புதுசா வாங்கியிருக்கிற கடை பத்திரம் வேற உன் தம்பி கிட்ட இருக்கு. அதை எப்படியாவது உன் தம்பி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறியாம்மா? எத்தனை லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க? 35 லட்சத்துக்கு. இந்த மாதம் வட்டி கட்டிட்டீங்களா? இல்ல, இன்னும் கட்டல. சரி, அப்படின்னா 35 லட்சம் ரூபா வட்டியோட கொடுங்க, பத்திரத்தை வாங்கி தரேன். ஏன் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? அந்த காசு என்கிட்ட இருந்த பத்திரத்தை நான் வாங்க மாட்டேன். அதையே தான் நானும் கேட்குறேன். உங்களுக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? என் தம்பிக்கிட்ட நான் சண்டை போட்டா அவனும் நானும் விரோதின்னு நினைப்பா உங்களுக்கு? உடனே நடுவில் புகுந்து குறுக்குச்சால் ஓட்ட பார்க்குறீங்க. நான் என் தம்பி கூட சண்டை போட்டாலும் அவனை குத்தி கொன்னே போட்டாலும் அது அவனோட நல்லதுக்காகத்தான் இருக்குமே தவிர வேற யாரையும் அவனுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட நகர்த்தி போட விட மாட்டேன். வீட்டை பூட்டிட்டு வாங்க, கார்ல வெயிட் பண்றோம். இது ஒரு பாசக்கார பைத்தியமா இருக்கும் போல. இந்த சண்டையை யூஸ் பண்ணி பத்திரத்தை வாங்கலான்னு பார்த்தா காசு கொடு பத்திரத்தை கொடுக்குறேங்கிறா. எனக்கு காசு கொடுத்து பத்திரத்தை வாங்க தெரியாது. இல்ல, காசு இருந்தா வாங்க மாட்டேனா? ஏய்யா, இவனை என்னன்னு கேளு. இலே, என்ன என்னையா? எதுக்கு மூஞ்சிய அடுப்புல சுட்ட கத்திரிக்காய் மாதிரி வச்சிருக்க? இப்ப எதுக்கு இந்த வெயில்ல என்னைய கூப்பிட்டு இங்க வெளியே நிக்க வச்சிருக்க? மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்குடா. ஏன் அங்க இருந்து வர்றவனுக்கு மண்டபத்துக்குள்ள வர்றதுக்கு வழி தெரியாதா? அடே, உன் மாப்பிள்ளடா, வெல்கம் பண்ண வேண்டாமா நீ? நியாயமா மேலதாளத்தோட வெல்கம் பண்ணணும். ஆனா ரிசப்ஷன்ங்கிறதுனால சரி அதெல்லாம் வேண்டாமே, நம்ம வாங்கன்னு கூப்பிடுவோமேன்னு நம்ம 3 பேரும் நின்றுட்டு இருக்கோம். இது எல்லாம் தான் உன் பின்னாடி நிக்கிறான்ல, அவன் ஏற்பாடு தானே. இப்ப எதுக்குடா அவனை இழுக்கிற? ஆமா, இழுக்கிறாங்க உன் பேரனை. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஆடுன. அடே, மாப்பிள்ளைய வரவேற்கணும்னு நான் தாண்டா அவனை இழுத்துட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கேன். சொந்தக்கார சனம் அம்புட்டும் கூடி இருக்குடா. நம்ம மாப்பிள்ளைய நம்மளே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. வாங்க 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 வாங்க. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வெயிடா மகுட்டு பையில. அண்ணாச்சி வாங்க. வாங்க வாங்க அண்ணாச்சி. வந்துட்டேமாப்பா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து ரிசப்ஷன் நடத்துறீங்க போலயே. ஊரு கண்ணே உங்க மேலதாய்யா. என் பேர பிள்ளைகளை அப்படி ஒத்துமையா வளர்த்துருக்கேன் நானு. அதான கேட்டேன். சரி வாங்க, உள்ள வாங்க. இதுதான் வர்ற நேரமா? காலையிலே வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. என்ன செய்யறது, நம்ம வேலை அப்படி. சரி பரவாயில்ல, உள்ள வாங்க. ஆட்டுமையா. போற வர்றவங்க முன்னாடி எல்லாம் என்னைய கோமாளி மாதிரி வேஷம் கட்டி நடிக்க வைக்கிற. ஒத்துமையா இருக்காங்களாம், ஒத்துமையா. அப்படியே இவர் எங்களை ஒத்துமையா வளர்த்து கிழிச்சிட்டாராம். கரைஞ்சுக்கிட்டே கிடக்காதடா கிருக்கா. எனக்கு வேகுது இங்க வெயில நிக்கிறதுக்கு. இந்த இப்ப வண்டி வந்துரும். நம்ம உள்ள போற நேரம் வண்டி வந்துருச்சுன்னா வண்டியில ஹாரன் இருக்கும்ல, அடிக்க சொல்லு, அதுக்கப்புறமா வர்றேன். சும்மா நில்லுடா கிருக்கா, காம்ப கொண்டு மண்டையில தட்டிடுவேன். ஊருக்குள்ள எம்பிட்டு கிழவனுங்க இருக்காங்க. போயும் உனக்கு பேர நான் பிறந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். சேம் டு யூ. ஐயா ஓ எக்ஸ். வாங்க பாட்டி வாங்க. வந்துட்டோம்யா. உங்க ஆத்தா என்னையா செய்யறா? அந்த உள்ள இருக்கா, போங்க. ஆட்டுமியா. ஹலோ. ஆமாமா, நான் தான். அது மண்டபம் ஃபுல்லா ஏசி தான். அது உனக்கு சேராது. அதனால ஏசிக்கு கொஞ்சம் ஆப்போசிட் சைடுல போய் உட்காரு. என்ன சாப்பிட போகும்போது சொல்லு, ரொம்ப கூட்டமா இருக்கும். முன்னாடியே இடம் போட்டு வைக்கிறேன். சரிதானடா? கேட்டிருக்கும். போன் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வை, யாராவது கால் பண்ணிட போறாங்க. சரிடா, வச்சிடுறேன். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பயவுள்ளைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது. போய் ஏசி பக்கத்திலேயே உட்கார வேண்டியது. அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, மூக்கு ஒழுகுதுன்னு சொல்லி 4 நாளைக்கு மூக்கு சிந்திக்கிட்டே தெரிய வேண்டியது. வாங்க உள்ள போய் உட்காருங்க. இப்ப கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததே ஆகணும்னு என்ன இருக்கு? எல்லாம் நம்ம வீடு தானே. அப்படியே வீசின கையும் வெறுங்கையுமா வர வேண்டியதானே. சரி உள்ள போங்க. என் தங்கச்சி அங்க உள்ளதான் உட்காந்துருப்பா, அவ கூட சேர்ந்து உட்காந்துக்குங்க. என்ன கிஃப்ட் பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு இல்ல, உனக்கு தான். பேசாம இருடா, இவன் வேற முறைச்சுக்கிட்டே இருக்கான். போங்க உள்ள, ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல. சரி. நீ என்னடா?
இல்ல இப்ப அந்த கிழவிக்கு வெயில் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன? நான் ஒருத்தன் இங்க 1/2 மணி நேரமா வெயில்ல நின்று காஞ்சுக்கிட்டு கிடக்கேன். இப்ப அந்த கிழவி வெயில்ல வாடுறதா உன் கண்ணுக்கு தெரியுது. இல்ல பொம்பளை பிள்ளை வெயில் தாங்க மாட்டா. யோ, பிள்ளைன்னு சொல்லாத, கிழவின்னு சொல்லு. போடக்கு இருக்கா? காலம் போன காலத்துல உனக்கு லவ்ஸ், இதுல வராத போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. சாப்பிட போற இடத்துல கூட்டமா இருக்கும்லடா, இடிச்சு தள்ளி விட்டானுங்கன்னா கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடச்சுக்கிட்டான்னா பிறகு பிறகு போ, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி சரி, கார் வந்துருச்சு, சண்டையை நிப்பாட்டுங்க. வாங்க 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 வாங்க. இரியா கார்ல இருந்து இறங்கட்டும், நீ என்ன கூப்பிட்டாலும் அங்க கேட்காது. அப்படியே இடிச்சு தள்ளி இருங்கடா. ஏற்கனவே இவன் என் கையை உடைச்சது பத்தாதுன்னு இவன் மச்சான் என் காலை உடைக்க பாக்குறான். வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க 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 மாப்பிள்ள. ஆ, வரோம். டேய், வாய் திறந்து கூப்பிடு. வாங்க. உன் ஆளு வேற நிக்குது, கொஞ்சம் பல்ல காட்டிக்கிட்டு தான் கூப்பிடு. யோ, என்ன என்னையும் உன்னைய மாதிரி நினைச்சியா? சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறா கிருக்கா. ஏப்பா வாங்க, உள்ள வாங்க. ஆ, மாப்பிள்ள, உங்களோட ரூம் நம்பர் 3, அங்க உங்களுக்கு உண்டான ட்ரெஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, போய் மேக்கப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எதுக்கு? போட்டோ வீடியோ கவரேஜ்ல அழகா தெரியணும்ல. போங்க போங்க, வேண்டாம்னு சொல்லாம உள்ள போங்க. ஆ, சரிங்க தாத்தா. ஏமா பேத்தி பிள்ளை, போ போ, அண்ணனை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்க தாத்தா. மாப்பிள்ள, கார் அந்த பக்கம் நிப்பாட்டிடுவா. ஆமா மச்சான், கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிருங்க. ஆ சரி மாப்பிள்ள. ஷாலினி இறங்கு. பேத்தி பிள்ளை, வாத்தா வாத்தா, வா உள்ள வா. நீ தான் கூப்பிடுற, உன் பேரன் என்னைய கூப்பிடவே மாட்டேங்கிறான். உன் பேரனை கூப்பிட சொல்லு, வாக்கா உள்ள வாக்கான்னு. அடே பேராண்டி, போ சொல்லு போ சொல்லு, உள்ள போ சொல்லு. ஏன்டா 2 பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா உங்க அக்கா எவ்வளவு சிரிச்ச முகத்தோட வந்து நிக்கிறா, வாக்கான்னு கூப்பிடுறா, என்னடா சண்டை அவ கூட? டேய், அங்கிட்டு திரும்பு. அது என்ன என் மூஞ்சிய குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? இவ இன்னும் போலையா? இன்னும் பாருடா. எதுக்குடா என் மூஞ்சியை ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டின்னதும் 32 பிள்ளையும் காட்டுறான் பாரு. ஐயா, உன் பேரன் அப்படியே ஒன்னைய உரிச்சு வச்சுதான் பிறந்திருக்கான் பாரு. ஐயா, உன் பேரனை என்னைய உள்ள வான்னு கூப்பிட சொல்லு, நான் எவ்வளவு நேரம் தான் வெயிலே நிக்கிறது. வா உள்ள வா. ஆ, இப்படி கூப்பிட்டா தானே உள்ள வர முடியும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை போல. ஏத்தா போதுமத்தா, உள்ள வா. அவ்வளவுதானடா, உள்ள போயிடலாம்ல, வா. எப்பாடா, முதல்ல உள்ள போவோம் வா. தம்பி, எதுக்குயா பிள்ளை இப்படி அக்காவை பார்த்த உடனே மூஞ்சிய திருப்பிக்கிற? மரியாதையா உள்ள போ. கோவத்தை கலப்பாத. அக்கான்னு பார்க்க மாட்டேன், மண்டபத்துல எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். போயிடு உள்ள. சரி, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத என்ன. அக்கா உள்ள போறேன். வாங்க மச்சான், உள்ள போலாமா? மாப்பிள்ள என்னமோ பேசிட்டு இருந்தா, என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல மச்சான், உள்ள போலாமா? மாப்பிள்ள, நீங்க என் தம்பியை நினைச்சோ இல்ல என் தங்கச்சி காயத்ரியை நினைச்சோ எந்த கவலையும் பட வேண்டாம். அவங்கள வச்சு இவ எதுவும் பிளான் பண்றாளோன்னு நினைக்காதீங்க. அவங்க இவ பிளானுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டாங்க. எனக்கு அவங்கள பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. நீங்க வாங்க மச்சான், போலாம். நீங்களும் உள்ள வந்து ட்ரெஸ்ஸை மாத்திருங்க. சரிங்க மாப்பிள்ள, வாங்க போவோம். குமாரு வாடா. கற்பா, காலையிலே வர சொன்னேன்லடா, இப்ப வந்து நிக்கிற. உனக்கு எல்லா வேலையும் கூட மாட பாக்குறதுக்கு மச்சான் இருக்காருலடா, அதனாலதான் நான் வரல. அவர் இருந்தா என்ன, நீயும் வர வேண்டியதானே. முன்ன மாதிரி எல்லாம் இப்ப நீ வீட்டு பக்கம் வர்றதே இல்ல. அப்படி இல்லடா, உன் வீட்லயும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுல நான் வேற வந்து எதுவும் சங்கடமாயிடக்கூடாதுன்னு தான் வரல. பிரச்சனை அது என்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நீ வராம போகாம இருந்தா எப்படி? இல்லடா, முன்ன மாதிரி இல்லல்ல. வீட்டுல புதுசா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. முன்னாடின்னா அக்கா மட்டும்தான் இருப்பாங்க, கஸ்தூரி அப்பப்போ வருவா. இப்போ அப்படி இல்லைல்ல, வெண்ணிலா பொண்ணு இருக்கு, சிஸ்டர் இருக்காங்க. அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நல்லா ஒரு மாதிரியா இருந்தது போ. அதுவும் இல்லாம இங்க என் பொழப்ப பாக்குறதுக்கே உன்னை இப்படி என்ன இப்படின்னு இருக்கு. சரி, ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்க? எங்க, அவளை பக்கத்துல நின்று பார்த்து பேசியே மாச கணக்காச்சு. ஏண்டா? ஏண்டாண்ணா, வீட்டை விட்டு வெளியே விட்டா தானே. அன்னைக்கு ஒரு நாள் வாசல்ல போய் நின்று பார்த்து பேசிட்டனோ, உடனே என் பிள்ளைய மயக்கி அப்படியே கூட்டிட்டு போக பாக்குறேன்னு சொல்லி எங்க மாமியாரும் ஒரே குதி குதின்னு குதிச்சாங்க. அதுல இருந்து அவளை பார்க்க போறதும் இல்ல. சும்மா தூரத்துல நின்று அப்படியே போகும்போதும் வரும்போதும் பாத்துக்கிறதோட சரி. என்னடா?
ஆமா, ஏதோ லவர் மாதிரி திருட்டுத்தனமா அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன். அவளா பண்ணவும் மாட்டா. இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். வந்தா கொஞ்ச நேரம் பார்க்கலாம் பேசலாம்னு ஆசையா இருக்கேன். பாப்போம் கூட்டிட்டு வர்றாங்களா என்னன்னு. நீங்க கூப்பிட்டுருக்கீங்களாடா? இல்லப்பா, நாங்க கூப்பிடல. என் ஒய்ஃபோட ஆச்சி வீட்டு சைடு கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, அப்படியாவது வரலான்னு பாப்போம். குமார், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையாடா? முடிவுன்னா அது ஐஸ் மனசு வச்சாதான் முடியும். அவ அவங்க அம்மா பின்னாடி நின்று இருக்கிற வரைக்கும் ஒரு முடிவும் பிறக்காது. ஆளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அதானடா, எங்க ஐயா விட்டு வேணா பேச சொல்லுவோமா? ஆஹா, என் மாமியா கிட்ட ஒன்னும் நடக்காது. தான் சொல்றதே சரின்னு ஆடும். இல்லடா, உன் மாமனார் கிட்ட பேசி பாப்போம். வேண்டாம்ப்பா, விடு. ஐயா வேற போய் அவமானப்பட வேண்டாம். அவங்க சொல்றதே சரின்னு சொல்ற ஆளுகிட்ட எல்லாம் ஒன்னும் பேசி புரிய வைக்க முடியாது. குமாரண்ணா வாங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்களே. வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு சிஸ்டர். எங்கேயும் போக வரவே முடியல. முன்னாடி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையான நம்ம வீட்டில தான் இருப்பீங்கன்னு அவர் சொல்லுவாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட வர மாட்டேங்கிறீங்க. வீடு பாக்குற வேலையா சுத்திக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர். வீடு வாங்குறதா? வீடு கட்ட தானே போறேன்னு சொன்னீங்க. மனம் வாங்கி போட்டுருக்கிறதா சொன்னீங்க. கருப்பை உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே, சொல்லலையே. என்ன விஷயம்? இல்ல சிஸ்டர், வீடு கட்டுறதா இருந்தா வாஸ்து பண்ணணும்ல. ஐஸ் மாசமா இருக்கிற இந்த நேரத்துல வாஸ்து பண்ணக்கூடாதுல்ல. அதான் புதுசா வீடு ஏதாவது வந்தா வாங்கிடலான்னு பார்த்தோம். அப்படியா? ஆமா சிஸ்டர், நான் மனை வாங்கி போட்டிருக்கிறது எக்ஸ்டென்ஷன் ஏரியா. சரி, ஊருக்குள்ள நல்ல வீடு ஏதாவது விலைக்கு வந்தா அந்த மனையை வித்துட்டு இங்க வீடு வாங்கிடலான்னு பார்த்தேன். சரி. அதான் அந்த விஷயமா அலையிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வீடு கிடைச்சிருச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் ஒண்ணு அமையும் போல தெரியுது. அமைஞ்சதுன்னா கருப்பனை கூட்டிட்டு போய் தான் காட்டி பார்த்து வாங்கணும். கருப்பா, நம்ம 4வது தெருவுல. 4வது தெருவுலன்னா யார் வீடுறா? ரிட்டையர்டு வாத்தியார் சுப்பிரமணி வீடு. ஆமா, அவர் வீடு இப்பதானே கட்டினாரு. விற்க போறாரா என்ன? மகன் அமெரிக்காவில் இருக்கான்ல, வான்னு கூப்பிடுறானா. அதான் வீடை வித்துட்டு அங்க போய் செட்டில் ஆயிடலான்னு பாக்குறாராம். அப்படியா? அப்படின்னா நல்ல வேலையா போச்சுன்னு வாங்கி போடுறா. ரேட்டு எக்கு தப்பா சொல்றாரு. ஊருக்குள்ள வீடு வாங்குறதுனாலே விலை அதிகமா தான் இருக்கும். அதுலயும் நம்ம ஏரியான்னா அப்படித்தானே இருக்கும். ஆமா. சரி, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு வீடை விட்டுறாத. எதுனா கூட குறையா போனா பாத்துக்கலாம். வாங்கி போட்டுரு. அப்படித்தான் நினைச்சிருக்கேன் கருப்பா. அவர்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசுறியா? பேசுறேன்டா. நாளைக்கே போய் பேசிடுவோம். இல்ல வேண்டாம், இன்னைக்கு நைட்டே போய் பேசிடுவோம். சரிடா. சரி, தம்பி எங்க இருக்கான்? ரூம் நம்பர் 3ல இருக்கான். போய் பாரு போ. சரிடா, நான் போய் பாக்குறேன். சிஸ்டர், உள்ள இருக்கேன். சரி, உள்ள இருங்க. நான் ஜூஸ் கொடுத்து விடுறேன். சரிங்க சிஸ்டர். பார்ட்னர், உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த வீடை வாங்குறதுக்கு காசு கொஞ்சம் கூட குறைய போனாலும் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? பண்ணிடலாம்டா. அப்படியாவது ஐஸ் வீட்ல ஐஸை இவர் கூட அனுப்பி வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஏன், வீடு வாங்கினா தான் அனுப்பி வைப்பாங்களாமா? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல பார்ட்னர். அவங்களும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. இதுல நடுவில் இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் தானே போய்கிட்டு இருக்கு. அதான் பார்த்தேன். வாழ்க்கை போகுதேன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு தோணணும். என்ன செய்யறது பார்ட்னர்? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறா. அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்காங்களாடா உங்க ஆச்சி? சொல்லியிருக்கேன்னு தான் சொன்னாங்க பார்ட்னர். அக்கம் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவங்க வீட்ல இருந்து கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஐஸ்வர்யா வர்றாளா என்னன்னு தெரியல. சரி, பாப்போம். மலரு, வளரு, வாபில, வா. வாங்கம்மா, வாங்க. வாங்க. மலர், பேசிட்டு இருங்கடா. அவங்கள உட்கார சொல்லுங்க முதல்ல. நான் லஞ்ச் ஹால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க பார்ட்னர். பேசிட்டு இருங்கம்மா. சரி. வளரு, நீ மட்டுமா வந்த? உங்க அண்ணன் மைனியெல்லாம் வரலையா? கிளம்பும் போதே வீட்டில் ஒரே சண்டை, போகக்கூடாதுன்னு சொல்லி. எதுக்கு? ரிசப்ஷன் வீட்டில் என்னை யாரும் பார்த்து பிடிச்சு போய் பொண்ணு கட்டுட்டாங்கண்ணா. என்னல? நான் அன்னைக்கே சொன்னேன்ல மலரு, எங்கள் மைனியை பற்றி என்னை யாருக்கும் கட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு. அதான் ரிசப்ஷனுக்கு போகாதேன்னு சொல்லி மாவாட்டு, வீடை பெருக்கு, வீடை க்ளீன் பண்ணுன்னு ஒரே வேலையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்க போக விடாம தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சண்டை ஓட்டு கிளம்பி வந்துட்டேன். சேலையெல்லாம் கட்டியிருக்கேன் பார்த்தியா? அழகா இருக்க வளரு. நல்லா இருக்கா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். சூப்பரா இருக்கு. சரி. அப்புறம் மலரு, உன் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல. யார்? ஐஸ்வர்யா வீட்டுக்காரரா? இல்லை பிள்ளை, அவர் இல்லை, இன்னொருத்தர். இன்னொருத்தர்னா யாரு? என் வீட்டுக்காரருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லை, அப்படி இல்லை மலரு.
டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அன்னைக்கு கூட நம்ம பார்த்து பேசிக்கிட்டோமே. வெற்றி என்னவா? அவர்தான் வெற்றிவேல். ஆமா, அவருக்கு என்ன? இல்ல, அவர்களெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? வருவாரா? வளரு, அவர் இப்ப ஊர்லயே இல்லையே. ஊர்லயே இல்லையா? ஏன்ல? அதனாலதான் இப்பெல்லாம் ரோட்ல அவரை பார்க்கவே முடியலையா? ஆமா, அவரு மேலூர்ல இருக்காரு இப்போ. மேலூர்லையா? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கா? மதுரையை தாண்டி இருக்கு. அங்க எதுக்கு போனாரு? டிரான்ஸ்ஃபர்ல போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, நீ எதுக்கு அவரை கேக்குற? அது சும்மாதான். சரி, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனா என்ன? ரிசப்ஷனுக்கு அவரை கூப்பிட்டுருக்கீங்களா எப்படி? அவர் ஃப்ரெண்டு அவர் கூப்பிடாம இருப்பாரா? தம்பி ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து உட்காந்து தானே யார் யாரை கூப்பிடணுங்கிற லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சோம். அப்படின்னா ரிசப்ஷனுக்கு வருவாரா? நாங்க கூப்பிட்டுருக்கோம். வர்றாரா என்னன்னு அவர் வர்றதை பொறுத்து தான் தெரியும். ஆமா, நீ எதுக்கு அவரை கேட்டுட்டே இருக்க? சும்மா தான்னு சொல்றேன்ல. ஆமா, அவர் உனக்கு ஃபைன் போட்டாரு, ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, கட்டிட்டியா? அது இன்ன வரைக்குமா கட்டாம இருப்பாங்க? கட்டிட்டியா? உன் கையில தான் உங்க மைனி காசே கொடுக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி கட்டுன? எக்ஸ்கியூஸ் நான் எங்க கட்டுனேன்? வெற்றி அண்ணா, வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. கருப்பா எங்க? இவ்வளவு நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு. இப்பதான் உள்ள சாப்பாடு நடக்கிற இடத்த போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனாரு. சரிம்மா. முத்து எங்க இருக்கான்? குட்டி பிள்ளைக்கு மேக்கப் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்கான். அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் ஸ்டேஜுக்கு வரலையா? நல்ல வேலை, நான் தான் லேட்டா வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னும் ஸ்டேஜுக்கு வரல. ஆனா நீங்க லேட்டு தான். நேத்துக்கே நீங்க வந்திருக்கணும். வரணும்னு தான் எனக்கும் ஆசை. வேலை இருக்குல்லம்மா. சரிங்கண்ணா, சரி வாங்க, உள்ள வாங்க. சரி, நான் போய் முதல்ல கற்பனை பார்த்துட்டு வரேன். சரி, போய் பாருங்க.